சிறிது நேரம் பயணிப்போம். அழக்கலைக்குள்ள வந்த நாம் அனைவரும் உணர்ந்து உண்டு உடுத்தது எல்லாம் நம் அம்மா லைன் விட்டு விட்டு வருதுமா. அழுத்தப்பதி அப்படியா? மாதிரி பக்கா வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன்ப்பா. இப்போ கிளியரா இருக்கு. வளமுடன். வாழ்க்கை வளமுடன். நன்றி. நன்றிப்பா. எண்ணம் மூளை நம் செல்களில் பதிவாகி அவை மூளைக்கு சென்று அழுத்த பதிவாகி விடுகிறது. பின்னர் நமக்கு தேவை சூழ்நிலை வரும்போது பதிவானவையே மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும். இவ்வாறு பிரதிபலித்தல், எண்ணுதல், நினைத்தல், தோன்றுதல் இவையெல்லாம் எண்ணம் எனப்படுகிறது. இவையே தேவையில் வரும்போது மட்டும் வருமா என்றால், தேவையில்லாமல் நாம் சும்மா இருக்கும்போது கூட நமக்கு எண்ணம் எழுச்சி பெற்று வந்து கொண்டே இருக்கும். நாம் அனைவரும் தவம் செய்பவர்கள். தவத்தில் கூட நமக்கு இத்தகையதொரு எண்ணம் வந்து 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 நம்மளுடைய தவ நிலையை நீடிக்க விடாமல் செய்யும். அதுவே எண்ணம் என்கிறோம். அந்த எண்ணம் சொல்லாக செயலாகிறது. செயலே ஒரு மனிதனின் குணநலனாக மாற்றம் பெறுகிறது. குணநலனே ஒருவனுடைய ஆளுமையாக திகழ்கிறது. இவ்வாறு எண்ணமே அனைத்தும், அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சாமிஜி அந்த எண்ணத்தின் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி ஒரு பாடலில் சொல்கிறாங்க. எண்ணம், சொல், செயல்கள் எல்லாம் எங்கிருந்து பிறக்கின்றன என எண்ணி பார்த்தால் எண்ணத்தின் இருப்பிடமோ ஒரு புள்ளியாகும். அது விரியும் இடமோ இந்த அகண்டாகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு புள்ளியாக தொடங்கி அகண்டாகாரமாக முடிவு பெறுகிறது. இன்னும் சொல்கிறாங்க, எண்ணம், சொல், செயல்களெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையினை காதும்போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். இன்பம், துன்பம், வெறுப்பு, உயர்வு, தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. எல்லாம் எண்ணம்தான். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்துக்கும் இதே பெட்டி. எண்ணமே இல்லையெனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ எண்ணம்தான் வாழ்க்கை, எண்ணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வாறு நமக்குள் ஊடுருவி நிறைந்து இருக்கிறது இந்த எண்ணம் என்பது. சரி, நாம் அதை கண்களாலாவது பார்க்க முடியுமா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருள், அலை இயக்கம், வரும் போகும். அப்படித்தானே அலை இயக்கம்னா. அப்போது எங்கே வரும் எங்கே போகும்? நம் உடல் வரும், நம் உடலை தாண்டி, நம்மை வீட்டை தாண்டி, நம் ஊரை தாண்டி, உலகம் கடந்து, பிரபஞ்ச மனத்தையும் தாண்டி சுத்த வடிவரை எங்கும் செல்ல முடியும் எண்ணத்தால். அப்போது இந்த இயற்கையோடு இயற்கையாக இயல்பாக தோன்றுவது எண்ணம் அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க. இதையே இன்னொரு பாடலில் சாமி சொல்கிறாங்க, இயற்கையோ எண்ணமதன் சிகரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையையோ எண்ணத்தையோ தவிர்த்து ஏதேனும் பொருள் நிகழ்ச்சி உள்ளதோ அப்படின்னு நம்மகிட்டயே கேட்குறாங்க. முயற்சியெல்லாம் இயற்கை என்ற எல்லைக்குள்ளே மோதி முட்டி இன்பத் துன்பம் காணவேயாம். பயிற்சி, பழக்க வழக்கம், பகுத்தாராயும் பண்பு இவையுள மனித இனத்தில் பல்லோர் அயற்சியின்றி ஆய்ந்து அறிவறிந்தால் அமைதி உலகில் விளையும் வருங்காலத்தில் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அப்போ வருங்காலம் நாகரிகம் வளர்ச்சி நிலையில் பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும்.
அனைத்திற்கும் பின்னால் சென்றால் விளைவு துன்பமே. வரும் எண்ணத்தை ஆராய்ந்து வேண்டுவதை மட்டும் எடுத்து வேண்டாதவற்றை களையும் போதுதான் வெற்றி, இன்பம், அமைதி நிலைக்கும் என்கிறார்கள் அருள் தந்தை. எப்போ எழுதியிருக்காங்க இந்த பாடல்? 80 ஆண்டுகளுக்கு முன்னால் 1955 எழுந்த கவிதை. இதையே தானே ஒரு பழமொழி கூறுகிறது, அவரவர் எண்ணமே அவரவர் வாழ்வின் சிற்பி என்கிறது. சிற்பியின் வேலை என்ன? வேண்டியவற்றை மட்டும் செதுக்கி மெருகூட்டி மிளிரச் செய்தல், வேண்டாதவற்றை உடைத்து பொடி பொடியாக்கி நீக்குதல். இதுதானே நடைபெறுகிறது. அப்போ இதை கருத்தில் கொண்டுதான் நம் அருள் தந்தை எண்ணம் எழுவதை கவனித்து நுட்பமாக அறிந்து அது என்ன காரணத்தினால் வருகிறது என்று கண்டுகொள் என்கிறார். நாம் எல்லாரும் அணிவோம். எண்ணம் ஆராய்தல் என்ற பயிற்சியில் 6 காரணத்தினால் எண்ணம் எழும் அப்படின்னு சாமிஜி சொல்கிறாங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 காரணத்தினால் வரும். இது நமது வளர்ச்சிக்கு, நமது குடும்ப அமைதிக்கு, நமது சமுதாய ஏற்றத்திற்கு துணை புரியுமானால் அந்த எண்ணத்தை திட்டமிட்டு நிறைவேற்றுங்கள். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தருமானால் அது வராமல் தடுத்து நிறுத்த பயிற்சி கொடுக்கிறார்கள் அருள் தந்தை. ஏன்? எண்ணத்தின் வழியாக நமது ஜீவகாந்த சக்தி விரயமாகிக் கொண்டே இருக்கிறது. அதோடு மட்டுமா, அவ்வளவு முயற்சி எடுத்து எண்ணிய எண்ணமெல்லாம் செயலானால், அதாவது தீய எண்ணமும் நாம் விழிப்பு நிலையில் இல்லாத எண்ணமும் நமக்கு வேண்டாத எண்ணமும் செயலானால் அதில் நன்மையா வரும்? தீமைதானே வரும். தீமை வந்தால் என்ன கிடைக்கும்? நம்மிடம் விரக்தி, வெறுப்பு, ஏமாற்றம், கவலை, அச்சம், தன்னம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை, எவ்வளவு நஷ்டம் பாருங்கள். ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி வேஸ்ட் ஆகுது. நம்மளுடைய மனம் இத்தனைக்கும் ஆழாகி குழம்பி நிற்கிறது. இத்தகையதொரு நிலை தேவையா? அதான் சாமிஜி சொல்லியிருக்காங்க. முதலையே சொன்ன மாதிரி, எழும் இடம் ஒரு புள்ளி, முடியும் இடம் அகண்டாகாரம். எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டா, செயற்கை கருவிகள் எத்தனை நாம் கண்டுபிடித்துள்ளோம். எடுத்துக்காட்டாக, நம் சமையலில் கைகளால் சிரமப்பட்டு அரைப்பதற்கு பதில் மிக்சி, கிரைண்டர் என்ற மிஷின்கள். அவ்வாறு ஈஸியாக செய்தோமே, அதையாவது நம்ம அப்பப்போ செய்கிறோமா? அதையும் சில நாள் பதப்படுத்தி வைத்துக்கொள்ள குளிர் சாதன பெட்டி. இவ்வாறு கைகளுக்கு வேலையை குறைத்து விட்டோம். நடப்பதை குறைக்க பல்வேறு வாகனங்கள். அதோடு விட்டோமா என்ன? இன்னும் பல 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 இயந்திரங்கள் செயற்கையாக கண்டுபிடித்து விட்டோம். சரி, இயற்கையாக சாமிஜி சொல்கிறாங்களே, செயற்கை கருவிகள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி, அது என்ன என்று சிறிது சிந்தித்து பார்த்தால், இயற்கையாக நமக்கு கிடைக்கும் நிலம், நீர், காற்று இவற்றை மாசுபடுத்தி விட்டோம். அதாவது நிலத்தை பல அடிகள் தோண்டி அஸ்திவாரமிட்டு கட்டிடம் எழுப்புதல். இதனால் நிலத்தின் கட்டுக்கோப்பு பாதிக்கப்பட்டு நிலச்சரிவு ஏற்படுகிறதல்லவா? நீரை இன்னும் கேட்கவே வேண்டாம். விசும்பின் துளி விழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது அப்படின்னு வள்ளுவப் பெருந்தகை சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நாம் மழை பெய்தாலே ஐயோ ஐயோ என் தொழில் பாதிக்கப்படுகிறதே என்று சிலர், என் உடைமை அழிகிறதே என்று சிலர், என் வீட்டு பொருட்கள் நனைந்து நாசமாகிறதே என்று சிலர், என் குழந்தைகள் ஸ்கூலிலிருந்து வரும்போது நனைகிறார்களே அதனால் பிரச்சனை வருமே என்று சிலர். இவ்வாறு பல வகைகளில் மழையை நாம்
வெறுக்கிறோம் மனதளவில். அந்த நிலையை அறிந்துதானோ என்னமோ இத்தகைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது இப்போதெல்லாம் மழை எப்போ வருதுங்க, நைட்டு வருது, லேசாக எட்டி பார்க்குது, காலையில் வழக்கம் போல் சூரியன் சுட்டு இருக்கிறது. அப்போது இப்படியாக நாம் நம்மளுடைய எண்ணத்தால், இந்த எண்ணம் என்ன ஆகுது, ஒவ்வொருவருடைய எண்ணமும் வான்காந்த களத்தில் கலந்து 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 அந்த மழையையும் ஓரளவு இரவில் மட்டும் வரச் செய்து விட்டோமே. இதை விட வேறென்ன வேண்டும் நம்மளுடைய எண்ணம், இயற்கையை மாசுபடுத்தும் எண்ணத்திற்கு. அதை தான் நாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமது குருபிரான் ஒவ்வொரு தவத்தின் பின்னும் மழை வாழ்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அம்மா அழகாக சொன்னாங்க, ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அழவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க என்று. அப்போது இன்னும் அடுத்தது காற்றை வேண்டாத கழிவுகள் சேர்த்து களங்கப்படுத்தி ஒரு முறை சுவாசித்தால் அதோடு பல கிருமிகள் உட்சென்று நம்மளுடைய சுவாச உறுப்புகளை கெடுக்கும் வகையில் காற்றை மாசுபடுத்தி விட்டோம். இவ்வாறு கண்களால் பார்க்கக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பை ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் விட்டு வச்சுருக்கோம். ஆகாசை கண்களால் பார்க்க முடியாது, அதனால் அந்த ரெண்டையும் விட்டு வச்சுருக்கோம். மற்ற மூன்றையும் மாசுபடுத்தி விட்டோமே. இதனால் ஆரோக்கியமான வாழ்வு பாதிக்கப்பட்டு இப்போது ஒவ்வொருவரும் ஒரு ஆஸ்பத்திரியை நாடி ஓட வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்காக நாம் வந்தோம். ஏன் வந்தோம் என்று குருபிரான் ஒரு பாடலில் கூறுகிறார், வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் நிலை மறந்தேன் இறைவா, உனை மறந்தேன், ஆனால் நீயோ உள் நின்று என்னை மீட்டாய் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த குரு மாதிரி நமக்கும் ஒரு உள் நின்று ஒருத்தங்க கிடைக்கல அப்படின்னா நாமளும் இந்த எண்ணத்தில் சீரழிந்து இப்பொழுது எந்த நிலையில் இருப்போமோ தெரியாது. அப்போது பதிவை கழிக்க நல்ல உடல் எடுத்தோம், அதை கெடுத்து அந்த உடல் ஆரோக்கியமின்றி மனம் குழப்பத்துக்கு உட்பட்டு பதிவுகளை கூட்டிக் கொண்டே செல்கிறோம். இதிலிருந்து கடை தேறுவது எக்காலம்? இதைத்தான் பத்திரகிரியாரும் புலம்புகிறார். ஓயா கவலையினால் உள்ளுடைந்து வாடாமல் மாயா பிறவி மயக்கு அறுப்பது எக்காலம்? மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கைக்கொள்வது எக்காலம்? காயா புரிக்கோட்டை கைவசமாய்க் கொள்வதற்கு மாயா அனுபூதி வந்து சேர்வது எக்காலம் அப்படின்னு பத்திரகிரியார் அந்த காலத்தில் புலம்புனார்னா நம்ம இப்போ எவ்வளவு புலம்பணும்? அதைத்தானே பல்வேறு மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த மனம் அமைதி பெறாமல், இந்த ஆன்மா சாந்தி பெறாமலே இருக்கிறது. அப்போ மனம் அமைதி பெற்று ஆன்மா சுத்த வெளிக்கோட்டைக்குள் சென்று சேர வேண்டும் என்றால் என்ன வேணும்? எண்ணக்குவியல்களில் மயங்கி கிடக்கும் நிலை மாறி எண்ணத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து வேண்டியவற்றை மட்டும் செதுக்க வேண்டும் சிற்பியாக. அப்போது எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் என்கிறார்கள் அருள் தந்தை இன்னொரு பாடல்ல. இதற்காக எளிய முறை குண்டலினி யோகாவில் அகத்தாய்வு என்ற ஒரு பயிற்சியின் ஆரம்பமே எண்ணம் ஆராய்தல் தானே. எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய ஆராய இயற்கை ரகசியங்கள் எண்ணத்துள் காட்சியாம். எண்ணத்தின் இவ்வுயர்வை இயற்கையே பேசுதென்றும் இதுவே உள்ளுணர்வென்றும் இயம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல எண்ணத்தை வளர்க்க 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 அந்த நல்ல எண்ணம் எங்கே கொண்டு போகுமா? இயற்கை ரகசியங்களையெல்லாம் நமக்கு காட்சிப்படுத்துமா. அப்போ அது என்னாகும்? நீ இதை செய், இது நல்லது, இதை செய்யாதே, இது கெட்டது என்று ஒரு விழிப்பு நிலையை நமக்குள் ஏற்படுத்தி நம்மை உள்ளுணர்வாக நல்வழிப்படுத்தும்
இயம்பும் அப்படின்னு சொல்கிறாங்க சாமி. உள்ளுணர்வாக சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ணம் கவனிக்க கவனிக்க நமக்கு வேண்டியதை அதுவே சொல்லும். இதைத்தான் முற்காலத்தில் அசரகிரி சொல்லியது என்று கூறியிருக்கிறார்கள் போலும். அப்போது எண்ணம் எழும்போதே கவனித்து அது வழக்கப்படி செல்லாமல் பழக்கத்தின் வழி மாற்றி விளக்கத்தின் வழியாக மடை மாற்றுதல் நிகழ்த்துதல் வேண்டும். அதுக்கு தான் நாம் ஒரு நல்ல குருவை சேர்ந்து அகத்தவம் அகத்தாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அப்போதுதான் வாழ்க்கை சீராகும். இல்லாவிட்டால் பிறமன தூண்டுதல் சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் தனது என்ற பொருள் பற்றில் மாட்டி அதிகாரப்பற்றில் திளைத்து 6 தீய குணங்களுக்கு ஆளாகி பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 தீய குணங்களுக்கு உட்பட்டு 5 பெரும் பழிச் செயல்கள் செய்து தீரா துயரில் நம்மை ஆழ்த்திவிடும் அல்லவா. எண்ணம் சொல் செயலில் விளைவறிந்திடு, உண்மையில் இன்பமே உண்டெனில் ஒழுக்கமாம் என்பார் அருள் தந்தை இன்னொரு கவியில். அதுக்கு அருள் தந்தையே ஒரு தத்துவ கதை கொத்து அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு. ஒரு 2 மனமொத்த தம்பதிகள், நடராஜன் சிவகாமின்னு ஐயா அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அவங்க மணவளக்கலையில் ஈடுபாடு உடையவர்கள். அவர்களுக்கு ஒரு 3 குழந்தைகள். ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். தனியார் நிறுவனத்தில் வேலை. நேர்மையான முறையில் கிடைக்கும் வருமானத்தில் தினமும் மன்றம் வந்து தவம் தொண்டு செய்து நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. ஒரு நாள் திடீரென வீட்டு சொந்தக்காரர் வந்து அடுத்த மாதம் முதல் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தர வேண்டும் என்று கூறிவிட்டார். வருமானத்தில் 1000 ரூபாய் என்பது மிக பெரிய கேள்விக்குறியான, எடுத்து வைப்பது கேள்விக்குறியான ஒன்று. எங்கிருந்து அதை கொடுப்பது என்று கணவன் மனைவி இருவரும் யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் மனவளக்கலை தொடர்கிறது. ஒரு நாள் தவத்தில் அவருக்கு கிடைத்த உள்ளுணர்வு, உனக்கு வெளியே, ஊருக்கு வெளியே உனக்கு ஒரு இடம் உள்ளதல்லவா, அதில் குடிசையாவது போடலாமே என்று அவருடைய எண்ணம் விரிந்தது. அப்போ 1000 ரூபாயே சமாளிக்க முடியாத போது நான் பல 1000 ரூபாய் எங்கிருந்து பெறுவேன் என்ற ஒரு கேள்விக்குறி மனதிற்குள் இருந்தாலும் முயற்சி 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 எப்படியோ ஒரு கால்வாசி பணம் கிடைச்சிச்சு. எண்ணம் மட்டும் தன் நோக்கத்திலேயே இருந்தது. விளைவு நல்லது தானே வரும். அப்போது எண்ணம் ஒழுங்கான எண்ணத்திற்கு விளைவு நல்லது வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தேவையான எண்ணம் நிறைவேறும் என்ற உறுதியுடன் தினமும் பணி, மன்றத்தில் தொண்டு, தவம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சம் இவர் எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நாள் ஒரு மன்ற அன்பர் இவரிடம் வந்து, நமது ஊர் கூட்டுறவு வங்கியில் வீடு கட்ட லோன் கொடுக்கிறார்கள், அதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன், என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் என்று அவரையே வந்து கேட்டாராம். இவருக்கு சாக்கு, நம்மளும் இதையே தானே தேடிட்டுருக்கோம், இதையே சாமிஜி நம்மளுக்கு யாரோ இவர் மூலியமாக கொண்டு வந்து தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டமே விசாரித்து இருவரும் இணைந்து அந்த கூட்டுறவு வங்கி சென்று லோனுக்கு ஏற்பாடு பண்ணி சேங்ஷன் ஆகி ஒரு கான்ட்ராக்டர் மூலம் ஒரு வீட்டை கண்டுபிடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சாமிஜி. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது? பிரபஞ்சம் அவர்களுக்கு ஒரு ஆளை அனுப்பிவிட்டு, கடவுள் என்ன நிறையா வருவார், இப்படியாக ஒரு ஆளை அனுப்பிவிட்டு அவருக்கு தகுந்த நேரத்தில் அவர் எண்ணம் நிறைவேற ஒரு நல்ல மனிதரை லோன் சாங்ஷன் பண்ண ஒரு நல்ல மனிதரை அனுப்பி வைத்து, ஒரு கான்ட்ராக்டர் இன்னும் பல வேலைகளை செய்வதற்கு பலரை அனுப்பி அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தது எனலாம். இவ்வாறு எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நல்லது நினைத்தால் நல்ல செயலே நமக்கு திரும்பும்.
பிரபஞ்சம் நாம் கேட்பதை நமக்கு தரும். இதைத்தானே வள்ளுவப் பெருந்தகை எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்ல எண்ணம் நிறைவேறும் திறனும் வல்லமையும் வழியும் தானாக கிடைக்கப்பெறும். அப்போது வாழ்வில் நிறைவு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியில் தவம் தொண்டு என தொடர்ந்து வெற்றியான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதற்கு நமது வேதாத்திரிய அன்பரே ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அப்போ தவம் செய்து தற்சோதனை செய்து ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற நிலைகளில் சிந்தித்து செயலாற்றும் போது அதற்கான வழிகளை நமக்கு அன்றாடம் காட்டிக்கொண்டே இருக்கும் அந்த பிரபஞ்சம். அதற்கு குருபிரான் நமக்கு துணையிருப்பார் என்று கூறி இந்த இத்தகையதொரு வாய்ப்பு கொடுத்த தங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. உரை நிகழ்த்திய பேராசிரியர் நம் அனைவரும் உரிய நிலையில் இருந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ஆடல் நாயகி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா மிக அருமையானது ஒரு சிந்தனை. எண்ணம் போல் வாழ்வு. இயற்கையாகவே எண்ணம் மீது கவி சிறப்பானது ஒரு கவி. அது 1955 80 ஆண்டுகளுக்கு முன்னணு மேற்கோள் காட்டிய விதம் அருமையம்மா. அவரவர் எண்ணமே அவரவர் வாழ்க்கை. அதான் மனம் போல் வாழ்க்கைம்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி அப்படி சொன்னோம். சுவாமிஜிட்ட வந்துதான் எண்ணம் போல்ங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டோம். அந்த எண்ணத்தின் படிநிலைகள் 6 விவரிச்ச விதம் திருக்குறள் சுட்டி காட்டுது. பத்ரகிரியாரோட கவி. அடுத்து முத்தாய்ப்பா மகரிஷி அவர்களே எண்ணத்துக்காக கொடுத்த அந்த ஒரு கதை விளக்கம் மிக அருமையம்மா. மொத்தத்தில் எண்ணம் போல் வாழ்வு என்ற சிந்தனை நாம் அனைவருக்கும் எண்ணம் போல் வாழ வேண்டும் என்ற நல்லதொரு சிந்தனையாக இருந்தது. அது நல்ல எண்ணம் நல்லதை முடியும். அதனாலதான் சுவாமிஜி எப்பவுமே நல்லதை மட்டும் சிந்திக்கணும்னு இருக்காங்க. நல்லதை சிந்தித்து நல்லதொரு எண்ணத்தோடு வாழலாம் அப்படின்றத அம்மா அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷி அவர்கள் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம். தொடர்ந்து தவத்தினை தொடர்ந்து ஆடியோ தவத்திலிருந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்து பாடி இன்றைய நிகழ்வினை நாம் நிறைவு செய்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வை பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிறைவு செய்துவோம். அனைத்து அன்பர்களுக்கும், வேதாத்திரி அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களாக கூறி நிறைவு செய்கிறேன்.